வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பாஸ் இபாஸில் உள்ளவங்க டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்ன, எப்படி நம்ம டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம் பெர்மிட்டில் உள்ளவங்க டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிசிஎம் பெர்மிட்டில் உள்ளவங்க டெஸ்ட் எப்படி அடிக்கணுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நான் பிசிஎம் பெர்மிட்டை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். டெஸ்ட் அடிக்கலாமா அடிக்க முடியாதா அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பாஸ் இபாஸில் உள்ளவங்க அந்த பாஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்குபேஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டெஸ்ட் அடிச்சுக்கலாம். இதே ஆக்குபேஷனில் மேனுஃபேக்சரிங் செக்டாரு, சர்வீஸ் செக்டாரு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 8 டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு ஸ்கில்டு டெஸ்ட்டு அடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம் பெர்மிட், சிபிஎட் பெர்மிட்டை பற்றி பார்ப்போம். பிசிஎம் பெர்மிட்டில் உள்ளவங்க டெஸ்ட் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனி லெட்டர் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் அடிக்க முடியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, கம்பெனி லெட்டர் இல்லாமல் நம்ம டைரெக்டாக போய் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கம்பெனி லெட்டர் அவசியம் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ தான். பிசிஎம் பெர்மிட், சிபிஎட் பெர்மிட்டில் உள்ளவங்க டெஸ்ட் அடிக்கிறதுக்கான இது. உங்கள் கம்பெனி லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு டெஸ்ட் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.